ஹலோ சப்ஸ்கிரைபர்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ், அதாவது ஸ்கூல் விட்டு வந்த குட்டீஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்காக ஒரு டேஸ்டியான அண்ட் ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக் தாங்க பார்க்க போகிறோம். என்னென்னா பால் கொழுக்கட்டை தாங்க. அதுவும் சுகர் சேர்க்காமல் நம்ம செய்ய போகிறோம். ஒயிட் சுகர் சேர்க்காமல் பண்ண போகிறோம். வீடியோக்குள்ளே போயிடலாமா? 2 கப்பு கொழுக்கட்டை மாவு எடுத்துக்கோங்க. அதுக்கு 2 கப்பு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி ஊற்றி நல்லா கலந்து வச்சுக்கோங்க. மாவு எப்படி இருக்கணும்னா நல்லா சாஃப்டாக இருக்கணுங்க. நீங்கள் சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா ரஃப்பாக கலந்து வச்சிடாதீங்க. அண்ட் வந்து உங்ககிட்ட மாவு இல்லைன்னா அரிசி மாவு இருக்குல்ல, நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணி செய்யலாங்க. பாருங்கள், இன்றைக்கி அண்ணன் தான் செய்கிறான். போட்டு நல்லா கலந்து வச்சாச்சுங்க. இப்போ வந்து நம்ம கையில் வந்து கீ அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ தாங்க நம்ம வந்து அந்த குட்டி குட்டி பால்ஸ் இருக்குல்ல, அதை வந்து நம்ம ரவுண்ட் ஷேப்புக்கு நம்ம கொண்டு வரணும். அதனால் வந்து ஃபுல்லாக நீங்கள் நெய் அப்ளை பண்ணிக்கோங்க கையில். இப்போ வந்து அந்த மாவை எல்லாத்தையுமே எடுத்து சீடெல்லாம் நம்ம ரவுண்ட் பண்ணுவோம்ல, அந்த ஷேப்புக்கு வர வைப்போம்ல, அந்த மாதிரி பண்ணால் போதுங்க. ரொம்ப ஈஸிங்க. இது கடகடன்னு செஞ்சு முடிச்சிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி பால்ஸ் தாங்க. அந்த சைஸ் போதும். அந்த சீடு இருக்குல்ல, அந்த சைஸ் போதுங்க. அந்த மாதிரி நம்ம எல்லா மாவுமே அந்த மாதிரி போட்டுக்கலாங்க. இப்போ வந்து தண்ணி இருக்குல்ல, ஒரு 2 கப்பு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. பாருங்கள், நல்லா கொதிச்சு போச்சு. இந்த தண்ணியில் நம்ம ரவுண்ட் பண்ணி வச்ச எல்லா பால்ஸுமே இதை கூட ஆட் பண்ணிடலாம். பார்த்திங்களா, எல்லாமே ஆட் பண்ணியாச்சுங்க. இது வந்து நல்லா பாயில் ஆகிட்டு இருக்கட்டும். கிட்டத்தட்ட ஒரு 10 to 12 மினிட்ஸ் வந்து நல்லா பாயில் ஆகட்டுங்க. அதுக்குள்ளே நம்ம வந்து பாகு வச்சிடலாம். 1 கப்பு கொழுக்கட்டை மாவு, அதுக்கு 1/2 கப்பு போதுங்க. நம்ம வந்து 2 கப்பு கொழுக்கட்டை மாவு எடுத்துருக்கோம். அதனால் 1 கப்பு ஃபுல்லாக வந்து வெல்லம் ஆட் பண்ணிவிட்டு 1/4 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாங்க. பாருங்கள், இதுவும் ஒரு பக்கம் நல்லா பாயில் ஆகிட்டுருக்கு. அண்ட் வந்து இந்த சைடு பார்த்திங்களா, நம்ம போட்டோம்னா இந்த குட்டி குட்டி பால்ஸு, அதுவும் நல்லா செஞ்சிட்ருக்கு. அதாவது பாயில் ஆகிட்டுருக்கு. இப்போ வந்து நம்ம அந்த பால்ஸ் இருக்குல்ல, அதை வந்து நம்ம எடுத்து பார்க்கலாம், நல்லா பாயில் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் வந்து சாப்பிட்டு கூட பார்க்கலாங்க, நல்லா வந்து அந்த சாஃப்டியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருக்கேன். அதை வந்து உடச்சி பார்த்தேன், டக்குன்னு உடஞ்சிடுச்சு. நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சுங்க அது. இப்போ வந்து இதை வந்து நான் ஃபில்டர் பண்ணி வச்சுக்க போகிறேன். இதை பாருங்கள், ஃபில்டர் பண்ணி வச்சாச்சு. இப்போ அதே பவுலில் ஆட் பண்ணிட்டேன். இதுக்குள்ளே வந்து வெல்லம் வந்து நல்லா வந்து கடைஞ்சிருக்கோங்க. நம்ம வந்து வடிகட்டிக்கலாம், ஏன்னா சப்போஸ் மண் இருக்கும் அடியில், அதனால் நம்ம வடிகட்டிக்கலாம் வெல்லத்தை. பாருங்கள், வடிகட்டியாச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம பால்ஸ் வச்சுருக்கோம்ல, அதில் வந்து இந்த எல்லா வெல்லமும் ஆட் பண்ணிக்கலாம் மக்களே. எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா, பார்க்குறதுக்கே எவ்வளோ யம்மியாக இருக்குல்ல. இதில் வந்து கடைசியாக வந்து தேங்காய் பால் உங்களுக்கு பிடிச்சி ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நல்லா காய்ச்சின பால் இருக்குல்ல, அது வந்து ஒரு கப் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேங்காய் பால் பிடிக்கல, நீங்கள் அது கூட ஆட் பண்ணிக்கலாம் மக்களே. பாருங்கள், நல்லா கொதிச்சு போச்சு. இந்த ஸ்டேஜில் ஏலக்காய் ஒன்று நல்லா தட்டி போட்டுக்கோங்க, நல்லா வாசனையாக இருக்கும். சூப்பரான பால் கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. பால் கொழுக்கட்டையை பிடிச்சவங்களாம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய டைப்ஸ் கொழுக்கட்டை போட்டிருக்கோம். ப்ளூ கொழுக்கட்டை, உளுத்தம் பருப்பு காடை கொழுக்கட்டை, அண்ட் வந்து அந்த பூரண கொழுக்கட்டை, அண்ட் வந்து இந்த பால் கொழுக்கட்டை, உப்புமா கொழுக்கட்டைன்னு ஏகப்பட்ட டைப்ஸ் நம்ம போட்டிருக்கோம். மறக்காமல் போய் நம்ம யூடியூப் ப்ளேலிஸ்ட்டை போய் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோலாம் உங்களுக்கு பிடிக்கும். இதில் வந்து நம்ம சில பேர் ஒயிட் சுகர் கூட போட்டு செய்வாங்க. ஆனால் அந்த மாதிரி தப்பை பண்ணவே பண்ணாதீங்க. நீங்கள் வந்து வெல்லம் போட்டு பண்ணிங்கன்னா குட்டீஸில் நிறையவே அயன் சத்து கூட உங்களுக்கு கிடைக்குங்க. அவ்வளோதான் மக்களே, இந்த பால் கொழுக்கட்டையை ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. காலையில் ஒரு சூப்பர் ஹெல்த்தி வீடியோவில் பார்க்கலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.